இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனம். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்படுகிற மக்களுக்கு, சோதனைகளை சகிக்கிற மக்களுக்கு, சோதனையின் வழியாய் கடந்து செல்கிற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவரும் நம்மை போல இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தபோது அவரும் சோதிக்கப்பட்டார். ஆண்டவரும் சோதனைகளை சகித்தார். அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக, மனுஷ ரூபமாக அவர் காணப்பட்டதினாலே அவருக்கும் மாம்சத்திலே அநேக சோதனைகளையும் பாடுகளின் வழியாய் ஆண்டவர் கடந்து சென்றார். அவர் ஒரு பெரிய இந்த ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானாக வாழாமல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு தரித்திரம் உள்ளவராக, எல்லா விதத்திலும் நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டு நம்மை போல் அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில். ஆனால் பாவம் இல்லாதவராக அவர் வாழ்ந்தார். ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள் வருமோ, என்னென்ன கஷ்டங்கள் வருமோ, எல்லாவற்றையும் ஆண்டவரும் வாழ்க்கையில என்ன செய்தார்? சந்தித்தார், அனுபவித்தார். இன்றைக்கு நாம சொல்லுகிறோம், எனக்கு எவ்வளவு சோதனை இருக்கு, நான் பெரிய சோதனையில மாட்டியிருக்கேன், என்ன போல யாருக்கும் இப்படி சோதனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனிதர்களாய நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே அநேக விதங்களிலே நாமும் என்ன செய்கிறோம்? சோதிக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கும் பாடுகள், சோதனைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த உலகத்திலே ஆண்டவர் சொன்னது போல உபத்திரவம் உண்டு என்று சொன்னது போல நமக்கு சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள், பாடுகள் உண்டு. அதன் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. சோதனைகளை வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் வருகின்ற சோதனைகள் அவர்கள் சகித்து, அவர்கள் அதை வாழும்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே தேவன் இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார், நான் இதை சாதனையாய் மாற்றி இதை கடந்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் அநேகர் உண்டு. சிலர் இந்த சோதனையிலே என்ன செய்கிறார்கள்? மூழ்கி போகிறார்கள். அமிழ்ந்து போகிற மக்களும் உண்டு, பின்வாங்கி போகிற மக்களும் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் நமக்கு வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை இன்னும் உறுதியாய் பற்றி பிடிக்கிற பொழுது அந்த சோதனை கொஞ்ச காலம் மாத்திரமே. நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம், சோதனைக்காரன் அவரை விட்டு விலகி போனான், கொஞ்ச காலம்தான் அவனால் சோதிக்க முடியும். அந்த சோதனை காலம் முடிந்தவுடன் அவன் என்ன செய்வான்? விலகி போனான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு பல விதங்களில் நம்மை சோதிக்கலாம். நாம் கர்த்தரை உறுதியாக பிடிக்கிற பொழுது, தேவனை பற்றி கொள்ளுகிற பொழுது அந்த சோதனைக்காரன் நம்மை விட்டு என்ன செய்வான்? விலகி போவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். போராடாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில நம்ம வெற்றியை பெற முடியாது. பரீட்சை இருந்தால்தான் அந்த பரீட்சைக்கு ஒரு வெற்றி தோல்வி என்பது என்ன செய்யும்? வரும். பரீட்சை, அந்த வெற்றியை நிர்ணயிப்பது என்னது? ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை இல்லாமல் வெற்றி என்பது என்ன செய்யாது? கிடையாது. அதுபோல ஒரு போட்டி என்று ஒன்று வந்தால்தான் அதுல ஒரு வெற்றி என்ன செய்ய முடியும்? வர முடியும். சோதனை என்று வந்தால்தான் அங்கே ஒரு சாதனை உண்டாக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிற பொழுது, ஒருவேளை வியாதி என்கிற, பலவீனம் என்கிற சோதனையாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், பல பிரச்சனைகளாக இருக்கலாம். சோதனைக்கு மேல சோதனை என்று சிலர் சொல்வார்கள். போராட்டத்திற்கு மேல போராட்டம் வந்தாலும் தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு, சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது, ஜேனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 91 வயதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார், அவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு கவனிப்பதற்கு ஆளில்லாதபடி ஒரு முதியோர் இல்லத்திலே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது மிகுந்த மன உளைச்சலிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தாய், ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும், வயதானாலும் பரவாயில்ல, நம்ம சாதிக்கணுங்கிற துடிப்போடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட கைவிடப்பட்ட ஒரு நிலைமைதான், பிள்ளைகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாலும் அவர்கள் அதை என்ன செய்யல? சோதனையாக நினைக்காதபடி, எதையாவது நம்ம வயதாகிவிட்டது, எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி மன உறுதியோடு காணப்பட்டார்கள். இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அப்ப அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை, இனி எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, எதையாவது உமக்காக சாதிக்கணும் இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்று ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களை நல்ல உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், சிறைச்சாலையில் இருக்கிற மக்களுக்காக நீ என்ன செய்?
கடிதம் எழுது, அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க நீ அவர்களுக்கு என்ன எழுது, கடிதம் எழுது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். உடனே அவங்க என்ன செய்தாங்க, அந்த சிறைச்சாலைகளுக்கு, அந்த கொலம்பியா பட்டணத்துல உள்ள அந்த சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், கடித தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அட்லாண்டா பட்டணத்தில் உள்ள அந்த சிறைச்சாலைக்கு அவர் கடிதம் எழுதினார். அந்த சிறைச்சாலையில் உள்ள தலைவர்கள் அதை வாசித்து பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அம்மாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் அங்குள்ள கைதிகளோடு கடித தொடர்பு வைத்தார்கள். சோர்ந்து போன, நம்பிக்கை இழந்த, விரக்தியோடு இருந்த அந்த கைதிகளுக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும், அவர்கள் என்ன செய்தார்கள், நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளையும் அந்த கடிதத்தின் மூலமாக அதை எழுதி, அந்த சிறை பணியில் உள்ள போதகர் மூலமாக அந்த கடிதம் அந்த சிறை கைதிகளுக்கு கிடைக்க பெற்றது. அவர் அந்த மூலமாக 8 பேர் என்ன செய்தாங்க, அவரோடு தொடர்பு கொண்டாங்க. அதன் பிறகு அநேகர் என்ன செய்தாங்க, அந்த அம்மாவுடைய உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தை, 91 வயதிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்துல இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்தாங்க, அந்த சோதனைய சாதனையாய் மாற்றி அநேகர் அவங்க என்ன செய்தாங்களா, உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தை, அவர்களுடைய ஆறுதல்கள் அந்த மக்களை என்ன செய்தது, சிறை கைதிகளை தொட்டது. மிக அதிகமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு கடிதங்கள் எழுதி உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்தார்கள். இதன் மூலமாக அநேக சிறை கைதிகள் என்ன செய்யப்பட்டார்கள், ஆண்டவரால் தொடப்பட்டார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் அதிலே என்ன செய்யக்கூடாது, மூழ்கி போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் உமக்காக எதையாவது செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில கடல்ல நமக்கு என்ன செய்ய, அலை வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு அலை போனா அதை அடுத்தால இன்னொரு அலை வரும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு, பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, மனிதனும் கிடையாது. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனாலும் நம்ம அதுல என்ன செய்யக்கூடாது, துவண்டு போகக்கூடாது, பின்வாங்க கூடாது. உற்சாகத்தோடு நாமும் உற்சாகமா இருக்கணும். மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். ஆண்டவருடைய பாதத்துல இன்னும் அதிகமாய் காத்திருந்து, ஆண்டவரை இதை கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும், என்னையே ஆண்டவரை உற்சாகப்படுத்தும், நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைக்கு இந்த உலகத்துல யாரும் விதி விலக்கல்ல. நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்பட்டதுனால நாம அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சோதனை எல்லாருக்கும் இந்த உலகத்துல உரியதுதான். யாருமே அதற்கு விதிவிலக்கு கிடையாது. சோதனையை நாம் என்ன செய்ய வேண்டும், சூழ்நிலைகளை மாறும்போது நாம் என்ன செய்வோம், பின்வாங்கி போகிறோம். அநேகர் சவால்களை சந்திக்க முடியாமல் வாழ்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது சோதனைகள் நிறைந்த வாழ்க்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் ஒரு நாளும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் அவனுக்கு பலன் இருக்கு, எவ்வளவுதான் அவனுக்கு சோதிக்க முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அந்த சோதனைகளோடு கூட அதற்கு தாங்கக்கூடிய பலனையும் ஆண்டவர் கொடுப்பார். அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தருவார். இந்த சோதனைகளை நாம் கடந்து நாம் வெற்றியாய் நாம் மாற்றுகிற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாமும் பிறருக்கு என்ன செய்வோம், ஆறுதலாக, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். யார் யார் ஆண்டவரே சோதனையின் பாதைகள் வழியாய் கடந்து செல்லுகிறார்களோ அவர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனமாய் அவர்களை மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.